வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப இங்க நமக்கு என்ன தெளிவு வேணும்னா, இந்த ஞான பயணத்துல, ஞான பயணத்தினுடைய நெசசிட்டி, வாட்ஸ் த நெசசிட்டி ஏன்னு சொன்னா, வி மஸ்ட் ரீச் தி காட். அதான் நம்ம எங்க போனோம்? இறைவனை போய் அடைய வேண்டும். இறை நிலையாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ரெண்டு தான். இறைவனை அடைஞ்சா தானே மாற்ற முடியும். அப்ப இறைவனை அடையணும். அடுத்த கட்டம் நாமளும் இறைநிலையாக மாறிவிட வேண்டும். இட்ஸ் குட். இது நல்ல ஆம்பிஷன் தான். யூ கேன் ட்ரை. பட் எப்படி ட்ரை பண்றது? இறைவன்ட போகணும்னாலே நாம பரிசுத்தமா இருந்தாதான் அங்க ரூட்டுக்கே போக முடியும். உங்களுக்கு செக் போஸ்ட் எங்க வரேன்னா, காற்று மண்டலம் வருதான். காற்று மண்டலத்துக்கு கீழே நீ என்ன அசுத்தமா இருந்தே கீழே கீழே பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துரும். காற்று மண்டலத்தை தாண்ட விடாது. வெற்று மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய செக் போஸ்ட். வெற்று மண்டலம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும் உங்களை. மேல போன உடனேயே எவ்வளவு இருக்குது, எவ்வளவு அழுக்கு இருக்கு, எவ்வளவு குப்பை இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தக்கவாறு பிறவிய உருவத்தை கொடுத்து கீழே அனுப்பிடுது. வெற்று மண்டலத்தை எப்படி தாண்ட முடியும்? இறைவன்ட போகணும் ஆசை கரெக்ட் தான். நினைச்ச உடனே பேர முடியுமா? நினைக்க கூடாதுன்னு சொல்லல. பட் அதுக்கு தக்கவாறு மாறணும் இல்லையா? மனுஷன் மாறாம எப்படி அடைய முடியும்? இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு அவஸ்தைக்கு காரணமே மனசு மாற மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா பணக்காரன் ஆகும். பணக்காரன்னா என்ன? உன்னுடைய தேவைக்கு இருந்தாலே பணக்காரன் தான் நீ. அதோட வேற என்ன வேண்டாம்? அடுத்தவன்ட்ட கையேந்த கூடாது. பசிக்குதுன்னா ஒரு ரெண்டு போய் நிக்க கூடாது. ஒரு காரியம் நீ நினைச்சா நீனே முடிக்கிற அளவுக்கு உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கும். தட்ஸ் ஆல். அதோட வேற என்ன இருக்கு? அமெரிக்கால 2 வீடு, லண்டன்ல 2 வீடு, ஆப்பிரிக்கால 2 வீடு, அபுதாபில 2 வீடு. யாரு தங்குறதுக்கு? ஆசை. இருக்கிற வீட்டுல 4 ரூம் கட்டுறான். பார்த்தா ஒரு ரூம்ல தானே படுக்கிற. இல்ல காலையில நைட்டு படுக்கும் போது 7 மணில இருந்து 8 மணி இந்த ரூமு, 8 மணில இருந்து 9 அந்த ரூமு. யோசிச்சு பாருங்க. எத்தனை ரூம்ல கொடுப்ப? 5 ரூம் பெட்ரூம்னா 5 ரூம்லயும் தூக்கம் வருமா? ஒரு இடத்துல படுத்தோம்னா அப்படி சில்லுன்னு தூங்கணும். அப்படி மொழிப்பு வரும்போது பார்த்தா கோழி போகணும், நாய் குறைக்கணும், சூரியன் உதிக்கணும் இல்லையா? உடம்புல அப்படி தெம்பு அப்படி சில்லுன்னு வரணும்னா பார்த்தா சூரிய ஓரம் ஓடணும். அதான் சிறப்பு. சூரிய ஓரம் ஓடுதா, டப்புன்னு எந்திக்கும் போதே வலது கால தரையில ஒரு ஊன்னு ஊனிட்டு அப்படி துள்ளி துள்ளிட்டு எந்திக்க முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பூரா என்ஜாய் இல்லை. சந்திர ஓரம் ஓடிச்சா ஆஹா இன்னைக்கு ஏதோ ஒண்ணு சமாச்சாரம் இருக்குது நினைச்சிட்டு மீண்டும் படுத்துக்கலாம். தப்பு இல்ல. அப்படிலாம் செய்யறவங்க இருக்கிறாங்க. இந்த காரிய சாதனை பண்ணக்கூடியவங்க எல்லாம் லைஃப் எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னு பாக்கணும். சும்மா எல்லாம் கிடைக்காது. மொழிப்பு வந்துட்டு உடனே நான் ஏற்கனவே ஆரம்பம் தான் சொல்லி கொடுத்துப்பேன். கட்டில மொழிப்பு வந்துட்டுனா உடனே எந்திக்காத மோன என்ன பண்ண, அப்படியே மூக்குல கையை வச்சுப்பாரு. எம்ஜிஆர் அப்பப்போ செய்துட்டே இருப்பாரு. அவருடைய பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டிங் எல்லாம் போனா சும்மா அப்படி இருக்கவே மாட்டார். அப்படி பார்த்து பேசிட்டே இருப்பார். அப்படியே கையை வச்சு அந்த மேடையில பேசிட்டு இருக்கும் போது கூட அவர் கை அப்படியே போகும். வாசி எந்த பக்கம் ஓடுதோ அந்த வாசிக்கு தக்கவாறு முகத்தை திருப்பிடுவார். வெற்றி இடத்துல பேச மாட்டார். அது வீணா போயிரும். அதனால அவரை ஏற்றி எவனும் பேச முடியாது. அவர் வெட்டிடுவேன் திட்டிடுவேன்னு வருவாங்க. ஆனா அவருக்கு முன்னாடி வரும்போது அப்படியே ஆஃப் ஆயிடுவான். என்னடா என்ன கோபத்துல வந்திய? ஒண்ணு இல்ல சார், உங்க ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தம்மா. யோசிச்சு பாருங்க, இது எப்படி நடக்குது? இவரை பார்த்து பொதுவா பயம்னா பொண்ணுக்கு இங்க வர வரமாட்டானே, அவர் மின்னுக்கு வர வரமாட்டானே இல்லையா? பயம் இல்ல அவனுக்கு, அவர் மேல மரியாதை இல்ல. ஆனா மின்னுக்கு வந்த உடனே மரியாதை வந்துவிட்டு அது இவரால வரும். இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம். சுடு தண்ணியில வந்து பிடிக்க முடியுமா? ஊதிக்கிட்டு தான் இருப்போம். ஒரு சொட்டு உள்ள போகாது. தண்ணி சுடுது இல்ல. வேணா இல்லன்னு சொல்லலாம். இப்ப பாரு ஒரு முடக்கு 5 நிமிஷத்துல டபுள் கால் பண்ணி காட்டான்னு எல்லாம் பேசிட்டு கையில தொட்டு ஆழமா வச்சுட்டோம். அப்ப அங்க உஷ்டம் இருக்கிற பொழுது அவர்கிட்ட வந்து அந்த சூடு ஓடுங்கிற பொழுது கிட்ட நெருங்க முடியாது இல்லையா? அப்படி வாழ்வை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அப்ப அதுக்கு நம்ம யார் வேணும்னா குரு வேண்டும். அந்த குரு மண் வித்தைகளை தெரிந்தவர் அல்ல. ஏன்னா மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வித்தையும் நமக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. நல்ல ஞாபகம் வைங்க.
கைத்தொழிலை ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். அதான் பாடம்.